சேலம் அருகே தொடரும் கனமழையால் நீர்நிலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி பாலம் மற்றும் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சுதன் வழங்க கேட்கலாம். சுதன், பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. அங்குள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. செஞ்சல் புயல் காரணமாக சேலம் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினமும் கூட மழை நீடித்த வண்ணம் இருந்து வருகிறது. தொடர் மழை காரணமாக மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஓமலூர் அடுத்துள்ள காடையாம்பட்டி அருகே சேர்வராயன் மலைத்தொடரில் உற்பத்தியான தண்ணீரால் தற்போது சரபங்கா நதி நிரம்பி வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக நதியில் பெருக்கெடுத்து உள்ள தண்ணீர் அருகாமையில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் மற்றும் குடியிருப்புகள் உள்ளிட்டவற்றை மூழ்கடித்தவாறு சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக பூசாரிப்பட்டி, பண்ணப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் மற்றும் வணிக கடைகள் தற்போது கடும் பாதிப்பை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக சேலம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய பாலத்தை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளம் செல்ல வழியின்றி அருகாமையில் இருக்கக்கூடிய கடைகளை முழுவதும் சூழ்ந்தவாறு நிற்கிறது. தண்ணீர் செல்ல வழியில்லாமல் சூழ்ந்து நிற்கக்கூடிய தண்ணீர் காரணமாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய வியாபாரிகளும் குடியிருப்பு வாசிகளும் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதே போல கால்நடைகளும் அங்கு சிக்கியிருக்கக்கூடிய மக்களும் வெளியே செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாலம் கெட்டும் போது அந்த பகுதியில் வடிகால் வசதி ஏதும் ஏற்படுத்தாததன் காரணமாகவும் சரபங்கா ஆற்றை முறையாக தூர்வாராததன் காரணமாகவே தண்ணீர் செல்ல வழியின்றி அருகாமையில் இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்றும் விளைநிலங்களை தண்ணீர் சூழ்ந்திருப்பதாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் குற்றம் சாட்டு வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் சூழ்ந்திருக்கக்கூடிய தண்ணீரை விரைந்து அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் என்கிற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள். ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன். குமரேல இருக்கு பாரு.